ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. இயேசுவின் திரு இருதயம் பொறுமைக்கு மாதிரிகை. இயேசுவின் திரு இருதயத்துக்கு பிரியப்படும்படியாய் இன்று பொறுமை என்கிற புண்ணியத்தை விசேஷ விதமாய் கடைபிடிப்போமாக. இந்த புண்ணியமானது எவ்வளவு சம்பாவனைக்குரியதென்றும் நம்முடைய சுபாவத்துக்கு எவ்வளவு வருத்தமானதென்றும் அறிந்த இயேசு கிறிஸ்துநாதர் தமது வாழ்நாளில் தம்முடைய வார்த்தைகளினாலும் மாதிரியினாலும் அதை கடைபிடித்து நமக்கு தைரியம் வருவிக்க தம்மாலான முயற்சி செய்தார். தமது பாரமான சிலுவையை பொறுமையோடு சுமந்து அதின் மேல் நமக்காக மரித்து நமது பேரில் வைத்த அன்பை காண்பித்தார். திரு இருதயத்துக்கு புகழ்ச்சியாக சில வெளியரங்கமான பக்தி முயற்சிகளை அனுசரிப்பதினாலே அத்திரு இருதயத்தின் மேல் நாம் வெகு பற்றுதல் உள்ளவர்களாயிருக்கிறோம் என்று நினைக்கிறது பெரிய தவறு. ஜபம், ஞானவாசகம் முதலிய வெளி அனுசாரங்களெல்லாம் தன்னிலே உத்தமமானவை என்றாலும் திரு இருதயத்தின் மெய்யான பக்தி இவைகளாக மாட்டாது. நாம் மெய்யாகவே ஆண்டவருடைய சீடர்களும் அன்பர்களுமாக வேண்டுமானால் அவருடைய பரித்தியாகமும் பொறுமையும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பு பற்றுதலோடு தேவ சித்தத்துக்கு அமைந்து நமக்கு வரும் துன்பங்களையும் சிலுவைகளையும் நித்திய சம்பாவனையை எண்ணி திவ்ய இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ள செய்கிறதே பொறுமை என்கிற புண்ணியம். அது சுபாவமாய் நமது இருதயத்தில் வளரும் தன்மையுள்ளதல்ல. அதற்கு விரோதமாக நமது சுபாவத்துக்கு இந்த புண்ணியம் முற்றும் பிரியமில்லாதது, ஆனால் வெகு சம்பாவனையை விளைவிக்கக்கூடியது. இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க தாழ்மை, பிறரன்பு, சுய ஒருத்தல் அவசியம். திவ்ய இயேசு சகலருக்கும் சில இலைசான சிலுவைகளை அனுப்புகிறார். இச்சிலுவைகள் ஏதென்றால் நமக்கு வரும் துன்பங்கள், சோதனைகள், வியாதிகள், சாவு முதலியவை. இச்சிலுவைகளை இயேசுவின் அன்புக்காக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து ஒப்புக்கொடுப்போமேயாகில் பொறுமையை அனுசரிக்கிறோம். நமது சிலுவைகளையும் துன்பங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும்படி தைரியம் கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்தின் மாதிரிகையைப் போல் சக்தி உள்ளது மற்றெதுவும் இல்லை. நமது பலவீனத்தை ஏற்கனவே அறிந்த திவ்ய இரட்சகர் பாடுகளின் பாதையில் முன்னடைந்து நமக்கு வழி காண்பித்தார். தமது வெளியரங்க வாழ்வில் பரிசேயர்களுடைய பகையால் இடைவிடாத துன்பம் அனுபவித்தார். அவர்களுடைய நிந்தை அவதூறுகளை மாறாத பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த அன்போடு அவர்களோடு புழங்கினார். 3 வருட காலமாய் திவ்ய இயேசுவின் போதகங்களை கேட்டிருந்தும் இன்னும் தங்கள் அறியாமையால் மனித புகழ்ச்சியை தேடுவதில் கருத்தாயிருந்த தமது அப்போஸ்தலர்களோடு ஆண்டவர் எவ்வளவோ பொறுமையாயிருக்க வேண்டியிருந்தது. என்றாலும் அவர்களுடைய குற்றம் குறைகளையும் பாராமல் அவர்களோடு மிகுந்த அன்போடு எப்போதும் பேசுகிறார். தமது திருப்பாடுகளின் போது இயேசு கிறிஸ்துநாதர் நிந்தை அவமானங்களையும் வேதனைகளையும் சாவையும் மிகுந்த பொறுமையோடு அனுபவிக்கிறார். இந்த நேரத்தில் தம்மையும் தமது பாடுகளையும் மறந்து தமது விரோதிகளையும் நல்ல திருடனையும் அப்போஸ்தலர்களையும் தமது திருமாதாவையும் நினைத்து சகலருக்கும் அன்பை காண்பித்து ஆறுதலான வார்த்தைகளைச் சொல்லி தமக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிறார். இதோ நமது திவ்ய மாதிரியிலே பாருங்கள். நமது சோதனை நேரத்தில், துன்ப வேளையில் இயேசுவின் திரு இருதயத்தின் பக்கமாய் நமது இருதயத்தை உயர்த்த கடவோம். நாம் வருத்தப்படுவதை கவனிக்காமல் திவ்ய இயேசு நமது அன்புக்காக எவ்வளவு வருத்தப்படுகிறார் என்று கவனிக்க கடவோம். இந்த நினைவே நமது துன்பங்கள் எல்லாவற்றையும் இன்பமாக மாற்றும். திவ்ய இயேசுவின் உணர்ச்சியையும் மாதிரிகையையும் தங்களிடத்தில் விளைவிக்க புனிதர்கள் தங்களாலான பிரயாசப்பட்டார்கள். வேதனையால் அமிழ்ந்த செயின்ட் லித்வீன் அம்மாள் தேவ சித்தத்துக்கு சந்தோஷமாய் அமைந்து, என் இயேசுவே, நீர் எனக்காக அனுபவித்த துன்பங்களுக்கு முன்பாக நான் அனுபவிப்பது வெகு குறைவு என்று சொல்லிக் கொண்டு வருவாள்.
புனித ஜெர்த்ரூட் அம்மாள் ஆண்டவரை நோக்கி அவருடைய திரு இருதயத்துக்கு பிரியப்பட்டதான் செய்யக்கூடியது எது என்று கேட்கையில், திவ்ய இயேசு, மகளே, நாம் உனக்கு அனுப்புகிற வேதனைகளை அமைந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறதை விட நமக்கு அதிக பிரியமானது ஒன்றுமில்லை என்று திருவுளம் பற்றினார். ஒரு புண்ணியவதியாரை நோக்கி ஒரு நாள் நமது ஆண்டவர், நமது இருதயத்துக்கு பிரியமானவர்களுக்கு நாம் 3 விதமான உதவி புரிகிறோம். அதாவது பாவத்தை விலக்குதல், நற்கிருத்தியங்களை செய்தல், நமக்காக வேதனைப்படுதல். இம்மூன்றில் கடைசியானது மற்ற 2 விட அதிமேலானது. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக மிகுந்த வேதனை அனுபவித்த புனித தெரேசம்மாள் தன் மரணத்துக்கு பின்னால் ஒரு சகோதரிக்கு தன்னை காண்பித்து, நான் மோட்சத்தில் அனுபவிக்கிற பெரிய பாக்கியத்துக்கு நான் செய்த நற்செயல்கள் மாத்திரமல்ல, ஆனால் நமது ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் அமைந்த மனதோடும் சந்தோஷத்தோடும் நான் ஏற்றுக்கொண்ட சிலுவைகளே அம்மாத்திர பாக்கியத்துக்கு விசேஷ காரணம் என்றாள். புனிதர்கள் இவ்வுலகில் சிலுவையின் நடுவில் சர்வேஸ்வரனை அன்பு செய்கிறார்கள், மறுமையில் பாக்கியத்தின் நடுவில் அவரை அன்பு செய்கிறார்கள். மிகுந்த அவமானம் நிறைந்து தூற்றப்பட்ட ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஆண்டவரை நோக்கி முறைப்படும்போது அவனுடைய மாசற்றத்தனத்தை அறிந்த திவ்ய இயேசு அவனை பார்த்து, மகனே, நீ மாசற்றவன் என்று சொல்கிறாய், சரி, ஆனால் நாம் என்ன செய்தோம்? நம்மை ஏன் குற்றம் சாட்ட வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார். உடனே அந்த நல்ல கிறிஸ்தவனுடைய ஆத்துமாம் ஆறுதலும் தைரியமும் அடைந்தது. இயேசு சபை துறவி ஒருவர் தன் கடைசி வேளையில் இராப்பகலாய் வெகு வாதைப்பட்டார். சகோதரே, வியாதியின் நிமித்தம் இராப்பகல் தூக்கமின்றி வெகு வருத்தப்படுகிறீரா என்று பிறர் அவரை கேட்கையில், துறவி, இல்லை இல்லை, வாதைப்பட்ட நமது ஆண்டவர் இப்போது மோட்சத்தில் மட்டில்லா பாக்கியம் அனுபவிக்கிறார். இதை நினைக்க நினைக்க எனக்கு வெகு ஆறுதலாயிருப்பதோடு என் இருதயத்தை நம்பிக்கையாலும் சந்தோஷத்தாலும் நிரம்ப விரிகிறது என்றார். வரலாறு. இயேசு சபை குறிவரான செப்பாரி குறிவரானர் ஒரு பெரிய கல்லாசாலைக்கு தலைவராக நியமிக்கப்பட்டபோது இந்த பொறுப்பான உத்தியோகத்தின் நிமித்தம் வெகுவாய் அஞ்சி மனத்தத்தளிப்பாயிருக்கும் நேரத்தில் தாம் புண்ணிய வழியில் நடத்தி வந்த பாவி மதலேனம்மாளிடம் அதை அறிவித்து தேவசித்தம் எது என்று தெளிவிக்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள கேட்டார். புனிதரை நோக்கி, திவ்ய இயேசு தமது சிலுவையை தாமே ஏற்றுக்கொண்டது போல நீரும் இந்த உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் சித்தம். திவ்ய ரட்சகர் சிலுவையின் மேல் எவ்வளவு அமைந்த மனதோடு இருந்தாரோ அப்படியே நீரும் இருக்க வேண்டும். பாடுபடுதல், தமது பிதாவை அன்பு செய்து மகிமைப்படுத்துதல் ஆகிய இவைகளை மாத்திரம் ஆண்டவர் சிலுவையில் தேடியது போல நீரும் அவைகளை மாத்திரமே தேட வேண்டும். இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் ஆண்டவருடையதும் புனிதர்களுடையதும் மாதிரிகையையும் உணர்ச்சியையும் பின்பற்ற பிரயாசப்படுவார்கள். புனிதர்கள் நம்மைவிட நல்ல சுபாவத்தை கொண்டிருந்தார்கள் என்றும் அவர்களுக்கு பொறுமை என்னும் புண்ணியம் மிக எளிதானது என்றும் நினைக்கக்கூடாது. நம்மைப் போலவே புனிதர்களும் வெகு கஷ்டப்பட்டார்கள். பொறுமை முதலிய மற்ற புண்ணியங்களை கடைபிடிக்க மிக அக்கறையும் சுய ஒருத்தலும் அவசியமாசிருந்தது. தங்களுக்கு வரும் வேதனைகள், சோதனைகளை அனுபவித்து பிறருடைய குற்றம் குறைகளை சகிக்க தங்கள் ஆசாபாசங்களை அடக்க வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களுடைய உயிருள்ள விசுவாசமும் தேவ அன்பும் தங்களை ஜெயிக்கவும் தங்களுடைய துன்பங்களை பொறுமையோடு அனுபவிக்கவும் உதவியாயிருந்தது. ஆதலால் இனிமேலாக நாமும் திவ்ய இயேசுவைப் போல நமது சிலுவைகளை அமைந்த மனதோடும் அன்போடும் ஏற்றுக்கொள்வோம். திரு இருதயத்தின் கருத்துக்களோடு நமது கருத்தையும் ஒன்றித்து தேவ ஸ்தோத்திரத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்முடைய ஆத்தும மீட்புக்காகவும் நமது சிலுவைகளையும் அவைகளால் நமக்கு வரும் பலன்களையும் ஒப்புக்கொடுப்போமாக. புனித மார்கரெட் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம். என் சரீரமானது எவ்வளவுக்கு வேதனைப்படுகிறதோ அவ்வளவுக்கு வேதனைப்படுகிற என் இயேசுவோடு ஒன்றித்து சந்தோஷமடைகிறேன். சிலுவையில் மரித்த என் இயேசுவின் உண்மையான சாயலாக வேண்டும் என்கிற ஆசையை உள்ளிய வேறு ஆசை எனக்கில்லை. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த
ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர் ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே உடைய திருவயிற்றின் கனியுமான